வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு, கேரளாவில் முற்போக்கு அரசியல் வலுவாக இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பாஜகவின் அச்சுறுத்தலை முறியடிக்க இரு மாநிலங்களும் கரம் கோர்ப்போம் என்றும் அழைப்பு. தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர் சென்றவர்கள் மீண்டும் திரும்ப இயக்கப்படும் அரசு சிறப்பு பேருந்துகள். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் அமைச்சர் சிவசங்கர் நேரில் ஆய்வு. தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூரில் இன்று நடைபெறுகிறது. மாநாட்டுக்கு பின் நடைபெறும் இக்கூட்டத்தில் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் கோயில்களில் கந்தசஷ்டி விழா கோலாகலமாக தொடக்கம். சிறப்பு பூஜை மற்றும் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முருகப்பெருமான். அமெரிக்காவில் வரும் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது அதிபர் தேர்தல். களத்தில் உள்ள கமலா ஹாரிஸ், ட்ரம்ப் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரம். அமெரிக்காவில் நடைபெற்ற ஜூனியர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடர். மகளிர் 75 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் இந்திய வீராங்கனை கிரிஷா வர்மா. இனி விரிவான செய்திகள். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நடைபெற்ற கலை இலக்கிய திருவிழாவில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு மற்றும் கேரளா இடையிலான கலாச்சார, அரசியல் மற்றும் மொழி உறவு தொடர்பான வரலாறு நீண்ட பாரம்பரியத்தை கொண்டது என்றும், இலக்கிய, மொழி மற்றும் அரசியல் ஆகியவற்றில் தமிழ்நாடு, கேரளா இடையே நிறைய ஒற்றுமைகள் இருப்பதாகவும் கூறினார். இரண்டு மாநில மக்களும் பாசிசத்தை கடுமையாக எதிர்த்து நிற்பதால்தான் முற்போக்கு அரசியல் இங்கு வலுவாக உள்ளது என்றும் உதயநிதி தெரிவித்தார். இந்தியாவில் மாநில மொழிகள் உயிரோடு இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் தாங்கள் சார்ந்து இருக்கும் திராவிட இயக்கம்தான் என்று அவர் கூறினார். இந்தியாவில் தமிழ்நாடும் கேரளாவும் பாஜகவிடம் இருந்து அச்சுறுத்தலை எதிர்கொள்வதால் அதை முறியடிக்க நாம் கரம் கோர்ப்போம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். We both of us face a threat from the BJP, which is trying to impose its vision of one nation, one election, one culture, one language, one food, one dress code, and one religion on us and all other Indian states. Let us join hands and stand together to protect our languages, our cultures, and our literature from all the states in India, especially from the fascist force of the BJP. I am proud to say that I come from this Dravidian legacy. I represent the idea of Dravidian life, and I will do it till the end of my life, whether we are in the power or not. தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊர் சென்ற பொதுமக்களின் வசதிக்காக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் மதுரை மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்தார். அனைத்து வழித்தடத்திலும் இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகள் குறித்து முன்பதிவு செய்த பயணிகளிடம் அமைச்சர் சிவசங்கர் கேட்டறிந்தார். சந்திரயான் 3 திட்ட இயக்குநராக பணியாற்றிய இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் தீபாவளியொட்டி அவரது சொந்த ஊரான விழுப்புரத்திற்கு வந்திருந்தார். அவர் அமைச்சர் பொன்முடியை தனது குடும்பத்துடன் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது சந்திரயான் 3 மாதிரியை நினைவு பரிசாக வீரமுத்துவேல் வழங்கினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை அடுத்த பனையூரில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் இன்று காலை நடைபெறவுள்ளது. விக்கிரவாண்டி வீசாலை பகுதியில் கடந்த வாரம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடைபெற்ற நிலையில் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை மற்றும் பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள், அணித் தலைவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்தது இணையத்தில் ட்ரெண்ட் ஆனது. சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விஜயையும் தமிழக வெற்றிக் கழக கொள்கையும் சீமான் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். இதனை மையமாக வைத்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் ஹேஷ்டாக் ட்ரெண்டான நிலையில் சீமான் பேச்சுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பலர் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். சென்னை அடுத்த சிறுசேரியில் 50 ஏக்கரில் 19 நீர்நிலைகளை ஏற்படுத்தி 3000 மரக்கன்றுகளை நட்டு நகர்வனம் அமைக்க வனத்துறை திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 50 இடங்களில் இருக்கைகளும், குழந்தைகள் விளையாடும் பகுதி, திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் போன்றவையும் அமைக்கப்பட உள்ளன. அப்பகுதியில் 77 வகைகளைச் சேர்ந்த 3000 மரங்கள் நடப்பட உள்ளன. மேலும் ஆவாரம், எருக்கஞ்செடி, காட்டாமணக்கு, நொச்சிக்குப்பை மேனி, நாயுருவி, மந்தாரை, மஞ்சள் கொன்றை, செங்கொன்றை, மயில்கொன்றை உள்ளிட்ட பல வகையான பூச்செடிகள் நடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த 3 நாட்களில் 319 டன் பட்டாசு குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையின் போது கொளுத்தப்பட்ட பட்டாசுகளால் ஏற்பட்ட கழிவுகளை அகற்றும் பணியில் 19,062 தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் கடந்த 3 நாட்களில் 319 டன் பட்டாசு குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும், கோடம்பாக்கத்தில் அதிகபட்சமாக சுமார் 32 டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர் சென்ற மக்கள் மீண்டும் சென்னை வர துவங்கியுள்ளனர். அரசு சார்பில் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வழக்கமாக நெரிசலுடன் காணப்படும் செங்கல்பட்டு சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருந்தது. அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போக்குவரத்து போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
ஓசூரில் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து சென்றபோது லாரி மோதி தாயும் மகனும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் கிட்டப்பாக்குட்டையைச் சேர்ந்த அஸ்லாம் என்பவர் தனது மனைவி குழந்தைகளுடன் சாலையை கடந்தபோது லாரி மோதியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த அஸ்லாமின் மனைவி நசரின் மூத்த மகன் அயான் ஆகிய இருவரும் மருத்துவமனை செல்லும் வழியில் உயிரிழந்தனர். அஸ்லாமுக்கு தலை, கை, கால் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. அஸ்லாமின் 1 வயது குழந்தை லேசான காயத்துடன் உயிர் தப்பியது. இருவரும் ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். போலீசார் லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தீபாவளி விடுமுறையொட்டி ஊட்டியில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா மற்றும் தோட்டக்கலை பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா இடங்களை கடந்த 3 நாட்களில் மட்டும் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் கண்டுகளித்துள்ளனர். நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்து வருவதால் பைக்காரா அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். அதிக சுற்றுலாப் பயணிகளின் வருகை காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு 2,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் வந்துள்ளன. அவை அங்குள்ள ஆயிரக்கணக்கான மரங்களில் கூடு கட்டி தங்கியுள்ளன. இந்நிலையில் தீபாவளி தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் சரணாலயத்திற்கு வந்து அழகிய வெளிநாட்டு பறவைகளை கண்டு ரசித்தனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஜாம்பவானோடையில் உள்ள பிரசித்தி பெற்ற செய்கு தாவூது ஆண்டவர் தர்காவில் இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை கந்தூரி விழா நடைபெறவுள்ளது. முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு திருவிழா வரும் 12ஆம் தேதி நடைபெற இருப்பதால் வரும் 13ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ உத்தரவிட்டுள்ளார். இந்த விடுமுறைக்கு பதிலாக வரும் டிசம்பர் 7ஆம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அமைந்தகரையில் வீட்டில் பணிபுரிந்த 14 வயது சிறுமி அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வீட்டின் உரிமையாளர்கள் முகமது நவாஸ், அவரது மனைவி நிவேதா, நாச்சியா ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த லோகேஷ், அவரது மனைவி ஜெயசக்தி, சீமா, பணிப்பெண் மகேஸ்வரி ஆகிய 4 பேரையும் அமைந்தகரை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருச்சியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து ஓடியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. அகஸ்தீஸ்வரம் பகுதியில் அதிகபட்சமாக 16 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கனமழையால் பெருக்கெடுத்த வெள்ளம் கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயிலை நோக்கி ஆறு போல பாய்ந்தது. இதேபோல சாமித்தோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி கோயிலை சுற்றியுள்ள சாலையிலும் மழைநீர் ஆறு போல் ஓடியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சோத்துப்பாறை அணைக்கு செல்லும் சாலையில் உள்ள மானூத்து ஓடை பகுதியில் திடீர் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் சாலையில் பெருக்கெடுத்து மழைநீர் ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய பக்தர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். உலக்குருட்டியில் உள்ள வட மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் திரும்பி வரும்போது காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் கையில் கட்டி பக்தர்களை பாதுகாப்பாக மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு சென்ற 10க்கும் மேற்பட்டோரை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். சொகுசு காரில் வந்த 10க்கும் மேற்பட்டோர் தடை செய்யப்பட்ட பகுதியில் உள்ள ஓடையில் குளித்துள்ளனர். அப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அவர்கள் சிக்கிக்கொண்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் அனைவரையும் மீட்டனர். தமிழகத்தில் பல்வேறு முருகன் கோயில்களில் கந்தசஷ்டி திருவிழா விமர்சையாக தொடங்கியது. நாகை மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் சிங்காரவேலர் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சி பாலித்தார். திண்டுக்கல் மாவட்டம் திருமலைக்கேணியில் உள்ள மலைக்கிணறு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கொடியேற்றத்துடன் கந்தசஷ்டி விழா தொடங்கியது. இதேபோல் தென்காசி மாவட்டம் சங்கரநாராயண சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழாவை ஒட்டி சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சபரிமலையில் 18ஆம் படி கல் அருகே பக்தர்களுக்கு இடையூறாக இருந்த தூண்கள் இடித்து அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. மண்டல பூஜைக்கு முன்னதாகவே கல் தூண்கள் முழுவதுமாக இடித்து அகற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. 18ஆம் படி ஏறும் பக்தர்கள் நெரிசலில் சிக்காமல் இருப்பதற்கும் பக்தர்கள் படியேறுவதற்கு உதவும் போலீசார் தங்களின் பணியை சரியாக மேற்கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ஆட்சியில் கட்டப்பட்ட மர்ம பங்களாவை அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு பார்வையிட்டார். ருசிகொண்டா மலையில் 500 கோடி ரூபாய் செலவில் சொகுசு பங்களா கட்டப்பட்டது. பங்களாவை பார்வையிட அப்போது எதிர்க்கட்சிகள் அனுமதிக்கப்படாத நிலையில் தெலுங்கு தேசம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்வர் சந்திரபாபு நாயுடு பங்களாவை பார்வையிட்டார். அங்கு செய்யப்பட்டிருந்த வசதிகளை கண்டு வியந்தவர் பங்களாவை அடுத்து என்ன செய்யலாம் என்பது குறித்து ஆலோசிக்கும் வாய்ப்பையும் மக்கள் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் வரும் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி, பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சத்யன் மொகேரி உட்பட 16 பேர் களத்தில் உள்ளனர். கடந்த மாதம் 23ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்த பிரியங்கா காந்தி அன்றைய தினமே ராகுல் காந்தியுடன் பிரச்சாரம் செய்தார். மீண்டும் இருவரும் வயநாட்டில் நாளை பிரச்சாரம் செய்கிறார்கள்.
2 நாள் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு இருவரும் டெல்லி திரும்புகிறார்கள். வரும் 7ஆம் தேதி பிரியங்கா காந்தி வயநாட்டில் மீண்டும் பிரச்சாரம் செய்கிறார். ஜார்க்கண்டில் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி அம்மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். குந்தி பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் ஒட்டுமொத்த பாஜகவையும் தடுத்து நிறுத்த தனி ஆளாக தாம் போராடுவதாக குறிப்பிட்டார். மக்களுடைய ஆதரவு இருந்தால் பாஜகவை குஜராத்துக்கு விரட்டுவோம் என்று அவர் கூறினார். டெல்லியில் அலிப்பூர் பகுதியில் உள்ள ஒரு கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நேற்று மாலை 4 மணியளவில் ஏற்பட்ட இந்த திடீர் தீ விபத்தால் கிடங்கில் இருந்த பொருட்கள் தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் 30 தீயணைப்பு வண்டிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பல மணி நேரம் போராடி தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவில் நாளை மறுநாள் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்பும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வடக்கு கரோலினா மாகாணம் காஸ்டோனியா நகரில் டிரம்ப் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் தாம் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடிபெயர்ந்த லட்சக்கணக்கானோரை நாடு கடத்துவேன் என்று எச்சரித்தார். அனுமதியின்றி புலம்பெயர்ந்தவர்களால் அமெரிக்கா ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அது மாறும் என்றும் டிரம்ப் கூறினார். டிரம்பின் வாக்குறுதியை வரவேற்று கூட்டத்தில் இருந்தவர்கள் கரவொலி எழுப்பினர். பிரிட்டனில் கடந்த ஜூலை மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வி அடைந்தது. இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பதவியை ரிஷி சுனக் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவராக கருப்பின பெண் கெமி பட்டேனாக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சுமார் 1 லட்சம் உறுப்பினர்களிடம் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் கெமி பட்டேனாக் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ராபர்ட் ஜென்ரிக்கை தோற்கடித்தார். இதன் மூலம் கன்சர்வேட்டிவ் கட்சியின் முதல் கருப்பின பெண் தலைவர் என்ற பெருமையை கெமி பட்டேனாக் பெற்றுள்ளார். ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல் ராணுவம் லெபனானின் கடற்கரை நகரான பேட்ரூனை கைப்பற்றியுள்ளது. அங்கு முற்றுகையிட்டுள்ள இஸ்ரேலிய கடற்படை வீரர்கள் குடியிருப்பு பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது ஹிஸ்புல்லா கடற்படை தளபதி இமாத் ஹமீஸை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் ராணுவம் அவரை விசாரணைக்காக அழைத்துச் செல்லும் வீடியோவையும் வெளியிட்டுள்ளது. இதனை லெபனான் அரசும் உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் கூடிய ஏராளமானோர் ஹமாஸ் பிடியில் உள்ள இஸ்ரேலிய பிணை கைதிகளை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1 வருடத்திற்கு மேலாக ஹமாஸ் வசமுள்ள இஸ்ரேலியர்களை பாதுகாப்பாக மீட்க தேவையான ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகு பதவி விலக வேண்டும் என்றும் இஸ்ரேலில் உடனடியாக பொதுத் தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பிரிவினர் முழக்கங்கள் எழுப்பினர். ஸ்பெயின் நாட்டில் மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 211ஆக அதிகரித்துள்ளது. காணாமல் போன பலரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மழை வெள்ளம் சூழ்ந்த வேலன்சியா மாகாணத்தில் தேங்கியுள்ள தண்ணீரை அகற்றும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் பாட்டில், உடைகள் உள்ளிட்ட பொருட்களை தந்து உதவும் நடவடிக்கையில் தன்னார்வத்தொண்டர்கள் ஈடுபட்டுள்ளனர். மழை வெள்ளம் வடிந்த இடங்களில் தேங்கிய குப்பைகளை அகற்றும் பணிகளிலும் ஏராளமானோர் ஈடுபட்டுள்ளனர். ஸ்பெயின் நாட்டில் மழை வெள்ளத்தில் சிக்கியவர்களுக்கு உதவுவதற்காக வேலன்சியா நகரில் ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் திரண்டுள்ளனர். நீண்ட வரிசையில் காத்து நிற்கும் அவர்கள் மழைநீரை அகற்றும் உபகரணங்களையும் தங்களுடன் கொண்டு வந்துள்ளனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தாங்கள் தயாராக வந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மும்பை டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டத்தில் இந்திய கிரிக்கெட் அணி முதல் இன்னிங்ஸில் 263 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக சுப்மன் கில் 90 ரன்களும் ரிஷப் பண்ட் 60 ரன்களும் எடுத்தனர். 28 ரன்கள் பின்தங்கிய நிலையில் தொடர்ந்த 2வது இன்னிங்ஸை விளையாடிய நியூசிலாந்து அணியில் கேப்டன் டாம் லாத்தம் 1 ரன்னில் ஆகாஷ்தீப் பவுலிங்கில் போல்ட் ஆனார். கான்வே 22 ரன்களில் ஆட்டம் இழக்க ரச்சின் ரவீந்திரன் 4 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். நியூசிலாந்து அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. தனியொருவராக போராடிய வில் யங் 51 ரன்களில் ஆட்டம் இழந்தார். 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் நியூசிலாந்து 9 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் எடுத்து 143 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. அமெரிக்காவின் கொலராடோவில் நடைபெற்ற ஜூனியர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீராங்கனை கிரீஷா வெர்மா தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஜெர்மனி வீராங்கனை சிமான் லெரிகாவை 5-0 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை கிரீஷா வெர்மா தன்வசப்படுத்தினார். இந்த தொடரில் இந்தியா 5 வெள்ளிப் பதக்கங்களையும் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமரன் படக்குழுவினரை நேரில் அழைத்து ரஜினிகாந்த் மனதார பாராட்டினார். ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையை மையமாக வைத்து கமல்ஹாசன் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகியுள்ள அமரன் படம் தீபாவளிக்கு வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. படத்தை பார்த்த ரஜினிகாந்த் கதாநாயகன் சிவகார்த்திகேயன், இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி பாராட்டி படம் குறித்து தனது உணர்வுகளை பகிர்ந்து கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு, கேரளாவில் முற்போக்கு அரசியல் வலுவாக இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பாஜகவின் அச்சுறுத்தலை முறியடிக்க 2 மாநிலங்களும் கரம் கோர்ப்போம் என்றும் அழைப்பு. தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர் சென்றவர்கள் மீண்டும் திரும்ப இயக்கப்படும் அரசு சிறப்பு பேருந்துகள். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் அமைச்சர் சிவசங்கர் நேரில் ஆய்வு. தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூரில் இன்று நடைபெறுகிறது. மாநாட்டுக்கு பின் நடைபெறும் இக்கூட்டத்தில் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் கோயில்களில் கந்தசஷ்டி விழா கோலாகலமாக தொடக்கம். சிறப்பு பூஜை மற்றும் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முருகப்பெருமான்.
அமெரிக்காவில் வரும் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது அதிபர் தேர்தல். களத்தில் உள்ள கமலா ஹாரிஸ், ட்ரம்ப் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரம். அமெரிக்காவில் நடைபெற்ற ஜூனியர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடர். மகளிர் 75 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் இந்திய வீராங்கனை கிரிஷா வர்மா. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.